வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குருமணிகண்டன். இந்த வீடியோ வந்து கடவுள்கிட்ட எப்படி வேண்டணும், என்னெல்லாம் வேண்டணும் அப்படின்றத பற்றி பேச போகிறேன். ஸோ இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கேன். நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன். அது அப்பப்போ மைண்டில் சம்டைம் பாடிட்டுருப்பேன். ஸோ அதுக்கு மீனிங் என்ன? ஓகே, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னா அதை தப்பாக புரிஞ்சுப்போம் எல்லாருமே. ஓகே, அவங்ககிட்ட கையேந்தி எது கேட்டாலும் கொடுத்துருவான், ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கோயிலுக்கு போயிட்டு கண்டதையும் கேட்குறது. ஓகே, எனக்கு வந்து வேலை வேணும், எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், ஓகே அப்படிலாம் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட சொந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் கடவுள்கிட்ட கேட்டுட்ருப்போம். ஓகே, ஸோ இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன மீனிங்கில் பாடினாங்கன்னே தெரியாது. நான் புரிஞ்சுக்கிட்ட மீனிங்கை நான் சொல்கிறேன். கையேந்துங்கள், இறைவன்கிட்ட கையேந்துங்க, ஓகே, ஆனால் கேட்காதீங்க எதுவுமே. ஓகே, 2 கையும் வச்சுக்கோங்க, எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஹீ வில் கிவ் யூ வாட் யூ டிசர்வ். உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஓகே, அவர்கிட்ட போய் நீ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீ கேட்டு செய்கிறதுக்கு அவர் ஒன்றும் உனக்கு வேலைக்காரன் கிடையாது. ஓகே, நீ சொல்லி அவர் செய்கிறதுக்கு அவர் உன்னோட அறிவு கம்மியான ஆளும் கிடையாது. கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் வெயிட். ஓகே, அவர் என்ன கொடுப்பாரோ அது வந்து சந்தோஷமாக வாங்கிக்கணும். ஓகே, அவர் பெயினையும் கொடுப்பாரு, என்ன சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. ஓகே, உனக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும். நீ பண்ண வேலைக்கு, நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு பெயினை கொடுக்கணுமா சந்தோஷத்தை கொடுக்கணுமான்னு அவருக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவர் கொடுப்பாரு. ஓகே, நீ என்ன பண்ணணும், நம்மள வேலை என்னென்னா 2 கையும் ஏந்திட்டு அவர் கொடுக்குறத அக்செப்டன்ஸோடு வாங்கிட்டு அதை அனுபவிக்கணும். ஹாப்பினஸாக இருந்தாலும் அனுபவிச்சுட்டு போ, பெயினாக இருந்தாலும் அனுபவிச்சுட்டு போ. ஓகே, ஸோ அனுபவிக்கும்போது அதை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் அனுபவிக்கக்கூடாது. ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி, சேட்னஸாக இருந்தாலும் சரி. ஸோ அளவா இது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிருக்கு, அனுபவிச்சுட்டு அப்படியே விட்டுடணும். அதை திருப்பி அதை ரொம்ப இது பண்ணிக்கூடாது. பண்ணோன்னா அதுவே ஒரு கர்மாவாக க்ரியேட் ஆகிடும். திருப்பியும் ஒரு வேறு ஏதாவது ஒரு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு. சரியா? ஸோ இப்படி தான் இருக்கணும். கடவுள்கிட்ட நம்ம வேண்டதுன்னா சும்மா போகணும், நம்மளை பார்க்குற மாதிரி பார்க்கணும். ஓகே, அவர் வந்து என்ன கொடுப்பாரோ அதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் போய் எதுவும் கேட்கக்கூடாது. அவரை பற்றி அதான் ஸ்லோகம்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கடவுளை பற்றி அங்கே போய் சொல்லலாம். ஸ்லோகம் சொல்லலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம். இப்போ கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதை சொல்லலாம். பட் அவர்கிட்ட போய் எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு கஷ்டமாக இருக்குது, குடும்ப கஷ்டமாக இருக்குது, நீ தான் காப்பாற்றணும், எனக்கு உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ தான் காப்பாற்றணும். பிரச்சனை கொடுத்ததே அவர் தான். ஓகே, அவர்கிட்ட போய் நீ காப்பாற்றணுன்னா உனக்கு வேணும், உனக்கு நீ அந்த பிரச்சனை வரணும்னு தான் அவர் கொடுத்துருக்காரு. ஓகே, கடவுளே நல்லா சூப்பராக ஒரு பிரச்சனை கொடுத்துருக்க, நான் இதை எப்படியாவது நான் சால்வ் பண்ணிக்கிறேன், தேங்க்ஸ், நன்றி, இந்த பிரச்சனையை கொடுத்துட்டு எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்மளுக்கு மெச்சூரிட்டியை கொடுக்கும். ஓகே, வாழ்க்கையில் திரும்பி சஃபரிங்கில் மாட்டாமல் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஹாப்பினஸாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் அவர் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு நன்றி இறைவா, ஓகே இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பொலைட்டாக ரொம்ப ஆட்டம் போடாமல் இருந்தால் பெட்டர். ஓகே, ஸோ இதுதான் கடவுளை கும்புற வழி. ஓகே, மற்றபடி நம்ம எது கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து அதை அவரோட வேலை அது கிடையாது. ஓகே, நம்ம அவர்கிட்ட கேட்குறது அது தப்பு, கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம அவர் வேலை வேண்டி கிடைக்கலாம். ஓகே, அதனால் நம்ம திருப்பி வேண்டிகிட்டே இருக்க முடியாது அதை. ஓகே, அது நம்ம கேட்டதுனால கொடுத்துட்டாரு, அவருக்கு தெரியும் ஒரு வேளை இதை கொடுக்கலாம், வேறு ஏதாவது அதுக்கு பதிலாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சொல்லி அவர் டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சின்ன பசங்க பென்சில் பேனெல்லாம் மாற்றிப்பாங்களே, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அவர்கிட்ட விட்டுருங்க எல்லாத்தையும், கடவுள்கிட்ட. அவர் என்ன செய்கிறாரோ அதுதான். ஓகே, நம்ம செய்ய வேண்டியது அவர் யார், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வேலை. ஓகே, அவர்கிட்ட போய் கேட்டுட்ருக்கிறது கிடையாது எல்லாத்தையும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.